Hi friends, welcome to KMate Gates Education. So நம்ம choppers பார்த்தோம், right? ஓகேவா? So choppers பார்த்துட்டோம். choppers வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. So maximum information கொடுத்தேன். அதுக்கு மேல அங்கே ஒண்ணுமே இல்லை. நீங்க பாத்துக்கங்க. So next பாத்தீங்கன்னா inverters. So first of all rectifier என்ன பண்ணும் friends? Rectifier பாத்தீங்கன்னா AC to DC. Rectifier என்ன பண்ணும்? AC to DC. Inverter என்ன பண்ணும்? Opposite to the rectifier. Opposite to the rectifier. Right. So rectifier inverter யூஸ் பண்ண rectifier என்ன ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நான் எல்லாம் பேக்ல இருந்து வருவேன். ஓகேவா? ஸோ ரெக்டிஃபையர் என்ன பண்ணும்? ஏசிலேருந்து டிசிக்கு போகும். ஸோ எனக்கு டிசிலேருந்து ஏசி வேணும். ஸோ ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணிக்க முடியுமா இன்வெர்டர் கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட் பண்ணி ஃபயரிங் ஆங்கிள். ஓகேவா? ஸோ ரெக்டிஃபையர் வந்து இன்வெர்டர் எப்போ ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிரேட்டர் தென் 90 degrees. ஆல்ஃபா கிரேட்டர் தென் 90 degrees ரெக்டிஃபையர் ஆக்ட்ஸ் அஸ் இன்வெர்டர். சார் ரெக்டிஃபையர் இன்வெர்டர் யூஸ் பண்ணுறப்ப நான் எதுக்கு ரெக்டிஃபையர் இன்வெர்டர் யூஸ் பண்ணி இன்வெர்டர் எடுத்துக்கூடாது? ரெக்டிஃபையர் எதுக்கு இன்வெர்டர் எடுத்துக்கூடாது? செப்பரேட்டாக நம்ம இன்வெர்டர் எதுக்கு படிக்கணும்? What is the reason behind why I am studying rectifier? Why I am studying inverter? So எதுக்கு ரெக்டிஃபையர் இன்வெர்டர் யூஸ் பண்ணிக்காம மறுபடியும் இன்வெர்டர் எதுக்கு நான் கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணேன்? ஓகே, ஸோ அதுக்கு ரீசன் நீங்கள் தான் கொடுங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கொடுங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு போகிறோம் ரெக்டிஃபையர்லேருந்து இன்வெர்டருக்கு? ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுங்க. ஓகேவா? ரைட். ஓகே, இன்வெர்டர் டிசிலேருந்து ஏசி கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ரெக்டிஃபையர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காம்படிஷன். இங்கே காம்படிஷன் வந்து நேச்சுரல் காம்படிஷன். என்ன காம்படிஷன்? நேச்சுரல் காம்படிஷன் ஆர் லைன் காம்படிஷன். காம்படிஷன் என்ன? டர்ன் ஆஃப் ப்ராசஸ். நேச்சுரல் காம்படிஷன் ஆர் லைன் காம்படிஷன். ஸோ காம்படிஷன் என்னன்னா டர்ன் ஆஃப் ப்ராசஸ். டர்ன் ஆஃப் பண்ணுறதுனா நேச்சுரல்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜ். சப்போஸ் இது டயோடு இருக்குது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டயோடு இருக்குது. டயோடு என்ன பண்ண? சப்ளை வோல்டேஜ் பாசிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா கண்டக்ட் ஆகும். சப்போஸ் ஐ ஆம் கிவிங் பாசிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ், டயோடு கண்டக்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா ஆஃப் ஆகும். ஸோ சப்போஸ் இப்போ தைரிஸ்டர் கன்சிடர் பண்ணால் ஒன்றும் இல்லை, சேம் டயோடு தைரிஸ்டர் ஒன்று தான். ட்ரிகரிங் கொடுக்குறவர் கண்டக்ட் ஆகும், ட்ரிகரிங் கொடுத்தவங்க கண்டக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவுட்புட் வோல்டேஜ் ஜீரோ. அவுட்புட் வோல்டேஜ் கொண்டு நெகட்டிவ் வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிக்கும். ரெக்டிஃபையரில் நெகட்டிவ் வோல்டேஜ் போனவுடனே நீங்கள் ட்ரிகரிங் ஒன்று கொடுத்து ஆஃப் பண்ணுறது நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. நெகட்டிவ் வோல்டேஜ் போனவுடனே நெகட்டிவ் ரிவர்ஸ் ஆனவுடனே அந்த தைரிஸ்டர் வந்து டர்ன் ஆஃப் வைக்கிறாங்க. அது வந்து நேச்சுரல் காம்படிஷன். என்ன டர்ன் ஆஃப் ஆனால் அந்த கரண்ட் வந்து ஜீரோ ஆகணும். எந்த கரண்ட்டு? எஸ்சிஆர் கரண்ட் வந்து ஜீரோ ஆகணும். ஸோ எஸ்சிஆர் கரண்ட் ஜீரோ ஆகுறதுக்கு நம்ம செப்பரேட்டாக வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு கரண்ட் ஜீரோ ஆகுறதுக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கொடுத்து எப்பா நீ ஜீரோ ஆகுன்னு சொல்ல தேவையில்லை. ஸோ ஜீரோ ஆகுறது செப்பரேட் ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கொடுத்துட்டு ஜீரோ ஆகுன்னு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆனோன்னு ஜீரோ ஆகும். ஆனால் இன்வெர்ட்டரில் என்னென்னா ஓகேவா? இன்வெர்ட்டரில் என்னென்னா நம்ம வந்து செப்பரேட்டாக ஃபோர்ஸபுல்லாக நம்ம வந்து டர்ன் பண்ணோம். ஃபோர்ஸாக வந்து அந்த கரண்ட் வந்து ஜீரோ ஆகுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கொடுக்குறோம். ஃபோர்ஸாக ஜீரோ ஆகுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்யூட் டிசைன் பண்ணி நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம். அது வந்து ஃபோர்ஸ்டு காம்படிஷன். என்ன காம்படிஷன்? ஃபோர்ஸ்டு காம்படிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? சம் எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கொடுத்துட்டு அந்த கரண்ட் ஜீரோ ஆகுறது நம்மளே வந்து நம்ம தோன்ற மாதிரி நம்மளே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கொடுத்துக்கிட்டு ஓகேவா அது ஜீரோ ஆகுறது பார்க்கலாம். இது ஃபோர்ஸ்டு காம்படிஷன். ஓகேவா? ஸோ என்னென்ன இன்வெர்டர்ஸ் இருக்குன்னா வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர். என்னென்ன இன்வெர்டர் இருக்கு? வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர், கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர், கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர் அப்புறம் பார்ப்போம். அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன பார்ப்போம்னா இன்வெர்டர் என்ன பண்ணுது? டிசி டு ஏசி கன்வெர்ட் பண்ணுது. ஸோ என்கிட்ட என்ன இருக்கு? டிசி சப்ளை இருக்கு. இந்த டிசி சப்ளை நான் ஏசி சப்ளை கன்வெர்ட் பண்ணணும். ரைட். ஸோ சப்போஸ் என்கிட்ட ஒரு லோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லோடு இருக்கு. சப்போஸ் நெட்வொர்க் தியரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இது ரெசிஸ்டன்ஸ் ஒரு லோடு. சப்போஸ் அவுட்புட் வோல்டேஜ் V0 வந்து அவுட்புட் வோல்டேஜ் பாசிட்டிவ். சப்போஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் இது ஓகேவா?
ஸோ ரிஃபரன்ஸ் இது, லோடு வந்து ரெசிஸ்ட் டிஃபரன்ஸ் இது. சப்போஸ் மைனஸ் ப்ளஸ் ஆனால் என்ன ஆகுது, வோல்டேஜ் நெகட்டிவ். சப்போஸ் நான் ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரிஃபரன்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெஃபரன்ஸ், என்ன ரெஃபரன்ஸ் ப்ளஸ் மைனஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் இங்கே இப்படி வந்தால் ரிஃபரன்ஸோட ரிஃபரன்ஸ் கிட்ட ரிஃபரன்ஸ் பாசிட்டிவ், ரிஃபரன்ஸ் நெகட்டிவ் வந்து அவுட்புட் வோல்டேஜ் பாசிட்டிவ். ஸோ டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆனால் அவுட்புட் வோல்டேஜ் நெகட்டிவ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இங்கே ஒரு சுவிட்ச் வைக்கிறேன். இங்கே ஒரு சுவிட்ச் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து சுவிட்ச் 1, இது வந்து சுவிட்ச் 2, சுவிட்ச் 1 சுவிட்ச் 2. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கனெக்ட் பண்ணுறேன். ரைட். ஸோ கனெக்ட் பண்ணுறப்ப இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ், இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ப்ளஸ் இந்த ப்ளஸ் சிக்னல் வந்து கரெக்டாக அப்படியே லோடு கிட்ட போச்சா, நெகட்டிவ் சிக்னல் அப்படியே லோடு கிட்ட போச்சா, நெகட்டிவ் சிக்னல் அப்படியே லோடு கிட்ட போயிடுச்சா. ரைட். அவுட்புட் வோல்டேஜ் பாசிட்டிவ். ஸோ எனக்கு என்னது கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள். கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, இது கரண்ட் டைரக்ஷன். ஸோ கரண்ட் டைரக்ஷன் வந்து ஸ்விட்ச் 1 ஆன் பண்ணுறப்ப தான், ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்ப தான் நமக்கு கரண்ட் வரும், ஆஃப் பண்ணுறப்ப கரண்ட் வராது. ஓகேவா? ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்ப தான் கரண்ட் வரும், ஆஃப் பண்ணுறப்ப கரண்ட் வராது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 ஆஃபில் இருக்கு. ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் பாசிட்டிவ் வந்துச்சா. இப்போ பாருங்கள், இப்போ நான் அதே சர்க்கியூட் வந்து இங்கே பாருங்கள். இப்போ நான் அதே சர்க்கியூட் நான் கன்சிடர் பண்ணுறேன். ரைட்டா? இப்போ நான் அதே சர்க்கியூட் கன்சிடர் பண்ணுறேன். ரைட். ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ், ஸோ சேம் லோடு, ரிஃபரன்ஸ் வோல்டேஜ் பாசிட்டிவ், நெகட்டிவ் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறேன். This switch is S3 and this switch வந்து S4. இந்த switch வந்து S4. ஸோ இது சர்க்கியூட் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது சர்க்கியூட் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே சர்க்கியூட் இருக்குது. ஸோ இது நான் காட்டல. ஸோ டோட்டல் சர்க்கியூட் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? சர்க்கியூட் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ நான் பாசிட்டிவ் வோல்டேஜ் பாருங்கள். ஸோ இது பாசிட்டிவ், 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 still positive. So output voltage difference change ஆச்சு. இது நெகட்டிவ், 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 இது நெகட்டிவ். ஸோ டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ரிவர்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் 1, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 ஆன் பண்ணுறப்ப அவுட்புட் வோல்டேஜ் பாசிட்டிவ். ஸ்விட்ச் 3 ஸ்விட்ச் 4 ஆன் பண்ணுறப்ப ஸ்விட்ச் 3 ஸ்விட்ச் 4 ஆன் பண்ணுறப்ப எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் நெகட்டிவ். ஓகேவா? அவுட்புட் வோல்டேஜ் நெகட்டிவ். ஸோ இப்போ நான் ரெண்டு கிளப் பண்ணுறேன். ஸோ ரெண்டு கிளப் பண்ணுற முன்னாடி இப்போ நான் ரெண்டு கிளப் பண்ணுற முன்னாடி ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே ஜஸ்ட் ஸோ இப்போ வந்து டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ கரண்ட் இங்கே வருது. ஓகேவா? ஸோ இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது. கரண்ட் இப்படி இப்படி போகுது. ரைட். ஸோ உங்களுக்கு கரண்ட் டைரக்ஷன் வந்து லோடு, இந்த லோடை இது ஒரு லோட் சப்ளை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கரண்ட் வந்து இங்கிட்ட ஒன்று போகுது, இங்கிட்ட ஒன்று போகுது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லோட், உங்களுக்கு கரண்ட் வந்து ரெண்டு டைரெக்ஷனில் போகுது. கரண்ட் வந்து ரெண்டு டைரெக்ஷனில் போகுது. ஓகேவா? ரெண்டு டைரெக்ஷன் போகுது. ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, அவங்க வந்து சர்க்கியூட் கொடுத்துருவான். So it acts as a half bridge inverter or it acts as a full bridge inverter. So what is the switch I have to design? கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. So what is the switch I have to design for it acts as a inverter? கொஸ்டின் கேட்பாங்க. 1 மார்க் வரலாம், இல்லை 2 மார்க்ஸ் வரலாம். ஒரு தடவை கொடுத்துருக்காங்க, நான் கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ நான் சொல்றேன்னா கண்டிப்பா அதில் கொஸ்டின் வரும். லாஸ்ட் சாப்டர்ல கூட இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது கொடுத்துருக்காரு சம் அதர் ஸ்டேட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 ஆன்ல இருக்கு. ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 ஆன்ல இருக்கிறப்ப வோல்டேஜ் எவ்வளோ? 0. இப்போ ஸ்விட்ச் இங்கே பாருங்க, ஸ்விட்ச்
ஓப்பனில் இருக்கிறப்ப அவுட்புட் வோல்டேஜ் V, ஸ்விட்ச் ஆனில் இருக்கிறப்ப வோல்டேஜ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பாருங்க இங்கே வோல்டேஜ் எவ்வளோப்பா, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ ப்ளஸ் இங்கே வந்து இருக்கு, இந்த ஸ்விட்ச் வோல்டேஜ் ப்ளஸ் இங்கே வந்து இருக்கு, ஓகேவா. ஸோ திஸ் வோல்டேஜ் இஸ் 0, ஓகேவா. ஸோ இந்த ப்ளஸ் நேராக இந்த சர்க்யூட் கீழே இப்படியே இருக்கும், இந்த ஸ்விட்ச் ஓப்பன் இருக்குல்ல, இங்கே ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க நெகட்டிவ் இப்படியே போகும். ஸோ இங்கே பாருங்க நெகட்டிவ் இப்படியே போகுது, இங்கே நெகட்டிவ் வந்துச்சு, ஓகேவா. ஸோ இங்கே ஸ்விட்ச் 3க்கு இப்போ ஸ்விட்ச் 3க்கு என்ன இருக்கு, ஸ்விட்ச் 3 ஓப்பனில் இருக்கு, இந்த ஸ்விட்ச் 3 ஓப்பனில் இருக்கு, இங்கே என்ன இருக்கு, பாசிட்டிவ் வோல்டேஜ் அண்ட் நெகட்டிவ் வோல்டேஜ். ஸ்விட்ச் 3 ஓப்பனில் இருக்கு, இப்போ இந்த ஸ்விட்ச் 3 ஓப்பனில் இருக்கு, இங்கே ஸ்விட்ச் 3 எனக்கு காமிக்கல, அதனால தான் இங்கே காமிக்கிறேன். இங்கே பாருங்க இப்போ லெட் ஐ ஹாவ் ஸ்விட்ச் 3, இங்கே ஸ்விட்ச் 3 இங்கே இருக்கு, ஸ்விட்ச் 3 இங்கே இருக்கு, இங்கே பாருங்க ஸ்விட்ச் 3 இங்கே இருக்கு, ஸ்விட்ச் 3 இங்கே இருக்கு, எவ்வளோ வந்துச்சு, ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் 3 வந்து ஓப்பனில் இருக்குது, ஸ்விட்ச் 3 ஓப்பனில் இருக்கிறப்ப உங்களுக்கு பாசிட்டிவ், ஸ்விட்ச் 3 டைரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இங்கே வந்து ஃபார்வர்ட் பிளாக்கிங் வோல்டேஜ், என்ன வோல்டேஜ், ஃபார்வர்ட் பிளாக்கிங் வோல்டேஜ், ஓகேவா. ஸோ பிளாக் வந்து ஃபார்வர்ட் பிளாக், நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்விட்ச் இது, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்வர்ட் பிளாக். இங்கே பாருங்கள் இது ஸ்விட்சு, ஸோ இந்த ஸ்விட்ச் கண்டிஷனுக்கு ப்ளஸ் இங்கே வந்துருக்கு, இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே கூட பாருங்க, ஸோ இங்கே நெகட்டிவ் இங்கே நெகட்டிவ் இருக்கு, ஸோ இங்கே பாசிட்டிவ் இந்த இங்கே ஸ்விட்சை கனெக்ட் பண்ணிருக்குல்ல, இங்கே பாருங்க இங்கே ஸ்விட்ச் இங்கே கனெக்ட் பண்ணிருக்கு, ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ஸோ ஃபார்வர்ட் பிளாக்கிங், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க கிளியரா, ஸோ இங்கே பாருங்க பக்கத்தில், ஸோ இங்கே லோடு இருக்கா, ஸோ இங்கே லோடு இருக்கு, ஸோ இது ஸ்விட்சு, ஸோ இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ் வருது, ஸோ இது ஸ்விட்சு, இங்கே ப்ளஸ் வருது, இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ் வருது. ஸோ இந்த ஸ்விட்ச் கன்சிடர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது, ஃபார்வர்ட் பிளாக்கிங். சிமிலர்லி இது கண்டக்ட் பண்ணுறப்ப இங்கே பாருங்க இங்கே என்ன வருது, ப்ளஸ் இங்கே வருது, ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வருது, இங்கே பாருங்க மைனஸ் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க ஸ்விட்ச் இது ஆஃப்ல இருக்கு, மைனஸ் இங்கே என்ன வந்திருக்கு, சாரி இங்கே ப்ளஸ், ஸோ இங்கே பாருங்க இந்த டெர்மினல் சேம், ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கு, ஓகேவா. சாரி கரெக்ட் தான். ஸோ ப்ளஸ் சாரி இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ஃபார்வர்ட் பிளாக்கிங், ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ஃபார்வர்ட் பிளாக்கிங், ஓகேவா. சார் என்ன சார் ஃபார்வர்ட் பிளாக்கிங், என்ன சார் ஃபார்வர்ட் கண்டக்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா பை டைரக்ஷனல் கரண்ட் வேணும். ஸ்விட்ச் டிசைன் எப்படி பாருங்கன்னா பை டைரக்ஷனல் கரண்ட், ரெண்டு டைரக்ஷனல் கரண்ட் வாங்கணும். ஸ்விட்ச் வந்து பை டைரக்ஷனல் கரண்ட்டு, ஸோ ரெண்டு டைரக்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ பை டைரக்ஷனல் கரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் பிளாக்கிங். ஸோ எனக்கு ஸ்விட்ச் வேணும், பை டைரக்ஷனல் கரண்ட் பார்த்தீங்கன்னா லோடில் ரெண்டு டைரக்ஷனல் கரண்ட் போகுது, ஓகேவா. ஸ்விட்ச்லேருந்து தான் போகுது, லோடில் ரெண்டு டைரக்ஷனல் கரண்ட் போகுது. ஸோ ரெண்டு டைரக்ஷனல் கரண்ட் போகணும் ஒரு டிசைனு, அண்ட் ஃபார்வர்ட் பிளாக்கிங் வந்து ஃபார்வர்ட் பிளாக்கிங்கில் இருக்கு. ஸோ எனக்கு மொத்தத்தில் ஃபார்வர்ட் பிளாக்கிங் பை டைரக்ஷனல் கரண்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விட்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன ஸ்விட்சஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் டயோடு. ஸோ டயோடு பார்த்தீங்கன்னா இது ஆனோட், இது கேத்தோட், ஸோ ஆனோட் பாசிட்டிவாக இருக்கிறப்ப கண்டக்ட் ஆகும், கேத்தோட் நெகட்டிவாக இருக்கிறப்ப ஆனோட் பாசிட்டிவ் கேத்தோட் நெகட்டிவாக இருக்கிறப்ப கண்டக்ட் ஆகும். ஆனோட் நெகட்டிவ் கேத்தோட் பாசிட்டிவாக இருந்தால் கண்டக்ட் ஆகாது, ஜீரோ கரண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் வோல்டேஜ் ஆக்சிஸ், திஸ் இஸ் கரண்ட் ஆக்சிஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ், ஸோ இது வோல்டேஜ் பாசிட்டிவ் ஆக்சிஸ், இது வோல்டேஜ் நெகட்டிவ் ஆக்சிஸ், இது கரண்ட் பாசிட்டிவ் ஆக்சிஸ், இது கரண்ட் நெகட்டிவ் ஆக்சிஸ், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க ப்ளஸ் மைனஸ் இதுதானே குவாட்ரண்ட்ஸ் தெரியும்ல, ஓகேவா. ஸோ இங்கே வோல்டேஜ் பாசிட்டிவ் கரண்ட் பாசிட்டிவ், இங்கே வோல்டேஜ் நெகட்டிவ் கரண்ட் நெகட்டிவ், ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, ஸோ ஃபார்வர்ட் எனக்கு ஆனோட் பாசிட்டிவாக இருக்கிறப்ப ஆனோட் வோல்டேஜ் பாசிட்டிவ் கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகுது. ஸோ ஃபார்வர்ட் கண்டக்டிங் ஸ்டேட்,
ஆனோட் நெகட்டிவ் இருக்கிறப்ப கரண்ட் ஜீரோ. வோல்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா டயோடு கண்டக்ட் ஆகுறப்ப கரண்ட் இருக்கு, வோல்டேஜ் ஜீரோ. ஸோ டயோடு கண்டக்ட் ஆகுறப்ப வோல்டேஜ் ஜீரோ, கரண்ட் பாசிட்டிவ். டயோடு கண்டக்ட் ஆகுறப்ப நீட்டா தெரிஞ்சுக்க, கரண்ட் டயோடு கண்டக்ட் ஆகுது. டயோடு கண்டக்ட் ஆகுறப்ப வோல்டேஜ் பாசிட்டிவ். ஸோ வோல்டேஜ் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் கண்டக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ டயோடு கண்டக்ட் ஆகுறப்ப வோல்டேஜ் ஜீரோ. ஸோ திஸ் இஸ் வோல்டேஜ் ஜீரோ. ஸோ கரண்ட் யூ ஹேவ் சம்திங் ஃபார்வர்டு கரண்ட். ஸோ ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுத்தா, ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப யூ ஹேவ் சம் வோல்டேஜ், நெகட்டிவ் வோல்டேஜ், அண்ட் கரண்ட் இஸ் ஜீரோ. கரண்ட் வந்து இந்த ஆக்சிஸ்ல ஜீரோ. ஸோ இது வந்து ஃபார்வர்டு பிளாக்கிங், ஸோ ரிவர்ஸ் பிளாக்கிங், ஃபார்வர்டு கண்டக்டிங். டயோடு வந்து ரிவர்ஸ் பிளாக்கிங், ஃபார்வர்டு கண்டக்டிங். புரிஞ்சுச்சா? டயோடு வந்து ஃபார்வர்டில் இங்கே பாருங்க, டயோடு வந்து ஃபார்வர்டு வென்எவர் டயோடு ஆன் ஆனா பாருங்க, டயோடு ஆன் ஆகுனா கரண்ட் கண்டக்ட் ஆகுது, வோல்டேஜ் ஜீரோ. வென்எவர் டயோடு ஆஃப் ஆகுது, வோல்டேஜ் ஈக்குவல் டு வாட் ஆர் தி வோல்டேஜ் நான் அப்ளை பண்றது, கரண்ட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஜீரோ, கரண்ட் வந்து பாசிட்டிவ், கரண்ட் வந்து பாசிட்டிவ், வோல்டேஜ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ வோல்டேஜ் ஈக்குவல் டு ஜீரோ, கரண்ட் பாசிட்டிவ். ஸோ டயோடு ஆஃப்ல இருக்கு, டயோடு ஆஃப்ல இருக்கிறப்ப வோல்டேஜ் வந்து நெகட்டிவ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டயோடு வந்து ஆஃப்ல இருக்கு, அப்போ வோல்டேஜ் நெகட்டிவ். வோல்டேஜ் நெகட்டிவ் ஆனால் தானே டயோடு ஆஃப். அப்போ கரண்ட் எவ்வளோ? ஜீரோ. ஸோ கரண்ட் வந்து ஜீரோ, வோல்டேஜ் நெகட்டிவ். ஸோ வோல்டேஜ் நெகட்டிவ், கரண்ட் ஜீரோ, வோல்டேஜ் நெகட்டிவ். ஓகேவா? வோல்டேஜ் நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் a second quadrant. டயோடு இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ டயோடு இஸ் செகண்ட் குவாட்ரண்ட் டிவைஸ். ஸோ ஃபார்வர்டு கண்டக்டிங், டயோடு வந்து என்னது? ஃபார்வர்டு கண்டக்டிங், ரிவர்ஸ் பிளாக்கிங். ஃபார்வர்டு கண்டக்டிங். ஸோ உங்களுக்கு கேட்பாங்க கொஸ்டின், what is a diode is a forward blocking, reverse conducting, or forward conducting, forward blocking. So it is a forward conducting, reverse blocking device. Similarly thyristor பாருங்க. Suppose if என்கிட்ட thyristor இருக்கு, ஓகேவா? ஸோ thyristor வந்து ஃபார்வர்டு பிளாக்கிங்ல இருக்கு. ட்ரிக்கரிங் கொடுக்குற வரைக்கும் அது பிளாக்கிங்ல தான் இருக்கும். ட்ரிக்கரிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டக்டிங் ஆகும். ஸோ ட்ரிக்கரிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டக்டிங் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பிளாக்கிங், ரிவர்ஸ் வோல்டேஜ், ரிவர்ஸ் பிளாக்கிங் இருக்கு. தைரிஸ்டர் வந்து ட்ரிக்கரிங் கொடுக்குற வரைக்கும், அன்டில் ட்ரிக்கரிங் கொடுக்குற வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக்கிங்ல இருக்கும். ட்ரிக்கரிங் கொடுத்த உடனே ஃபார்வர்டு கண்டக்டிங் போகும். ஸோ கண்டக்டிங்ல போறப்ப வோல்டேஜ் ஜீரோ, கரண்ட் இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டக்டிங் ஜீரோ, கண்டக்டிங் இருக்கிறப்போ வோல்டேஜ் ஜீரோ, and you have a current something here. So this is a voltage in the voltage axis, in the current axis. So voltage zero, current I have something. Forward blocking la forward voltage. This is forward voltage means positive voltage. Forward voltage means positive voltage. So forward voltage and the positive voltage. So positive voltage inge. So current equal to zero. So forward voltage. So forward voltage inge. So current equal to zero. Current equal to zero na. Okay, so current equal to zero. Voltage. Current equal to zero means on voltage axis current equal to zero. On current axis voltage equal to zero. Okay, so on current axis voltage equal to zero, on voltage axis current equal to zero. Okay, so reverse blocking la உங்களுக்கு reverse voltage apply பண்ணாங்க, reverse blocking போகும். So உங்களுக்கு reverse blocking and reverse current is zero. Under reverse blocking la current என்ன zero. Blocking state la இருக்கிறப்ப current equal to zero. உங்களுக்கு current equal to zero, உங்களுக்கு voltage இருக்கும். conducting state la voltage equal to zero, current வரும். So அதான் I am represent x axis. இந்த axis என்ன represent பண்ணுது? forward blocking voltage ல எனக்கு forward block பண்றப்ப voltage இருக்கு, current zero. blocking ல இருக்கிறப்ப current போகாது. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா forward conductingல current போகுது, voltage equal to zero. சோ இங்க பாத்தீங்கன்னா reverse blockingல reverse voltage இருக்கும், current zero. ஓகேவா? சோ இது SCR வந்து என்னது? forward blocking, forward conducting. So forward conducting, reverse blocking device. Forward blocking, forward conducting, reverse blocking device. So இப்படி நான் வந்து ஃபுல்லா switches கொடுத்துறேன். So diode.
ஸோ டயோடு பார்த்தீங்கன்னா it is the second quadrant, forward conducting, reverse blocking. So this is the first quadrant, forward conducting, reverse blocking. Next device for thyristor. Thyristor is a forward blocking. So this is a voltage and current. Okay, so this is a voltage and current. So இது பாத்தீங்கன்னா forward blocking, forward conducting, reverse blocking. Transistor பாத்தீங்கன்னா forward blocking, forward conducting. இது நமக்கு தேவையில்லை, நாம வச்சுங்க. Transistor is a forward blocking, forward conducting. Okay, suppose இப்ப பாருங்க, sorry, so